யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தை ஆசீர்வதியும். இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். இந்த வேளையிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு எங்களோடு நீர் பேசும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீரா. நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாதம் வாக்குத்தத்தம், நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், அல்லேலூயா. இங்கே இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் நம்மளே நிலைத்திருக்கிறார். அவர் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே நிலைத்திருப்பார்னால் நீங்கள் என்ன கேட்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டுக்கொள்வது இன்னும் செய்யப்படலைன்னா, இன்னும் தாமதிக்கிறதுனா, நீங்கள் இன்னும் அவருக்குள்ளே நிலைத்திருக்கவில்லை. அல்லேலூயா. நீங்கள் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். கவனிங்கள், இங்கே பிலிப்பு சொல்லுகிறார், பிதாவை எங்களுக்கு காண்பி ஆண்டவரே. உங்களை நாங்கள் பார்த்துட்டோம், உங்கள் கிரியை பார்த்துட்டோம், உங்கள் வார்த்தையை, உங்கள் வல்லமையை பார்த்துருக்குறோம். நாங்கள் பிதாவை பார்க்கணும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இயேசு என்ன சொன்னார்? ஆஹா, பிதாவை கேட்டான்பா, நான் பிதாவை உனக்கு காட்டுறேன் நான் சொன்னார். ஆனால் ஆண்டவரை சொல்கிறாரு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையே. அல்லேலூயா. நீ இன்னும் என்னை அறியவில்லையே. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். கவனிங்க, அப்போ நம்ம என்ன அறியணும்னா, இயேசுவை முதல் நல்லா அறிஞ்சிட்டாவே நீங்கள் பிதாவை அறிஞ்சிட்ட மாதிரி. இன்றைக்கி இந்த காலத்தில் நிறைய பேர் இயேசுவை அறியாதனால தான் பிதா என்னதோன்னு சொல்கிறாங்க, குமாரன் பரிசு பிரிக்கிறாங்க. பிரிக்கிறது இல்லை, அவங்க எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள். இயேசு சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அல்லேலூயா. அப்போது நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசிக்கப்படும் போது, 10ஆம் வசனம், நான் பிதாவிலும் நீ விசுவாசிக்கிறது இல்லையா? சுயமாய் சொல்லவில்லையே. அல்லேலூயா. இங்கே இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? அல்லேலூயா. அப்போ அன்பான வந்திருக்கிற சபையாரே, உங்களுக்குள்ளேயும் யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் உங்களை பார்த்து இயேசுவை பார்த்துக்கிறியான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? எனக்குள்ளே இயேசு இருக்கிறாரியா, என் பாவத்தை மன்னித்து இருக்கிறார், எனக்குள்ளே இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார். இப்படி நீங்கள் உங்களால் போல்டாக சொல்லுவீங்கன்னா இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். இயேசு அப்படி தெளிவாக சொன்னார். என்ன சொன்னார்? இவ்வளவு காலம் என்னோட கூட இருக்கிற நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான்ப்பா. அப்போது இயேசு நான் சுயமாக பேசலைப்பா, நான் பேசுகிறதெல்லாம் நான் பிதாவிடத்தில் கேட்டது தான் பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? இப்போ உங்களை பார்த்து கேட்குறாங்க, இயேசுவை பார்த்துருக்கிறியா, இயேசுவை காட்டுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சொல்லுவீங்களா? நீங்கள் சொல்லணும், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், என் பாவங்களை மன்னித்து இருக்கிறார், என் பாவங்களிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தந்திருக்கிறார், எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், நான் சபை கூடி வந்து நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. எனக்குள்ளே இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்னை காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும். அல்லேலூயா.
அதனால தான் இங்கே இயேசு சொல்கிறார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறத நீ விசுவாசிக்கிறது இல்லையா? அல்லேலூயா. அப்போ பிதா எனக்குள்ள இருக்கிறார். ஆனால் தான் வேதம் சொல்லுது யோவான் 10:30, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நீங்கள் ஏன் அதை பிரித்து கேட்குறீங்க? அல்லேலூயா. பிதா எப்படி இருப்பார், அவருக்கு அப்பா எப்படி இருப்பார், அவருடைய குமாரன் எப்படி இருப்பார், யார் இந்த ஆவியான, எதுக்கு பிரிச்சுக்கிற? நாங்களாம் ஒன்றாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும். கவனிங்க, அவர்கள் எல்லோரும்னா யாரு? நீங்களும் நானும். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இயேசு என்ன சொல்றாருமா? பிதாவே நீங்களும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல எம்முடைய பிள்ளைகளும் ஒன்றாய் இருக்கணும்பா. அல்லேலூயா. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். நீங்கள் நானே யாரா இருக்கிறோம்? நீங்கள் நானே யாரா இருக்கிறோம்? அவயங்களா இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு அவயம் கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? நுரையீரல் கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? சுவாசிக்க முடியாது. இருதயம் கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? என்ன பண்ணுவோம்? ஆமாம், எந்த நேரத்தில் நெஞ்சு புடிச்சுட்டே இருக்கும், எந்த நேரத்தில் அட்டாக் ஆகும். கிட்னி கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ ஒரு அவயம் கெட்டு போனால் கூட சரீரத்தில் பாடு ஆராதிக்க முடியாது. அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, பிதாவே நீரும் நானும் ஒன்றாக இருக்கிறோம்ப்பா, ஆனால் நம்முடைய பிள்ளைகளும் ஒன்றாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படி சொல்லும் போது நமக்குள்ள ஒரு ஒன்றாக இருக்கணும். அதனால தான் எபேசியர் 2:14 சொல்லுகிறது, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையை நடுசுவரை தரத்தார். அல்லேலூயா. இந்த ஒன்றாய் இருக்கக்கூடாதபடி பிசாசு என்ன கொண்டு வரான்? பகையை கொண்டு வரான். இந்த பகையை சுவரை எங்கே உடைச்சாரு? சிலுவையில் உடைச்சார். அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு எதிரான பாவம் என்கிற சுவர் நடுவில் இருக்கக்கூடாது. எங்கே ஒடிச்சாரு? சாதனமாக ஒடிச்சாரு, புல்டோசர் வச்சா ஒடிச்சாரு. அல்லேலூயா. சிலுவையில் ரத்தத்தை சிந்தினாருங்க. அந்த பகையை உடைக்கிறதுக்கு என்ன ஆகுது பாருங்க. அது எப்படிப்பட்ட கிறிஸ்துவ ஜீவியாக இருந்தாலும் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த பகை உள்ள தைக்கப்படுகிறது. ஆனால் அந்த பகையை உடைக்கும்படி இயேசு சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. காரணம் என்ன? நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் சபையாகிய நாம், அவயங்களாகிய நாம் எப்படி இருக்கணுமா? ஒன்றாக இருக்கணும். அப்போ நம்ம ஒன்றாக இல்லைன்னா அவருடைய அவயமா நம்ம இல்லை. அல்லேலூயா. அப்போ நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு கொடுக்கப்படாது. அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நான் கேட்டுனே இருக்கிறேன். ஏப்ரல் மாதம்லாம் கிடைக்கல. இந்த மே மாதம் சொல்கிறாரு, நீ என்னிலும் நான் உன்னிலும் நிலைத்திருந்தா நீ எவ்வளோ பெருசாக கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் கேட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவர் என்னில் நிலைத்திருக்கவில்லை. அல்லேலூயா. அவர் உங்களில் நிலைத்திருந்தால் நீ என்ன கேட்குற, என் நாமத்தில் எதை கேட்டாலும் ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நான் ரொம்ப கடினம் உள்ள ஒரு ஆண்டவரா? அவர் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தன் ஜீவனையே கொடுத்த ரத்தத்தையே கொடுத்தவர் இந்த உலகத்தில் இருக்கிற பொருளையும் இடத்தையும் தேவையும் உனக்கு தரமாட்டாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். ஆமென். இன்றைக்கு வாக்குத்தத்தம், நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும். அங்கலாய்ப்பை கேட்டு ஆசீர்வதிப்பார், கெஞ்சுதலை கேட்டு அதிசயம் செய்வார், விசுவாசத்தோடு கேட்கும்போது அற்புதம் செய்வார். அங்கலாய்ப்பை கேட்டு ஆசீர்வதிப்பார், கெஞ்சுதலை கேட்டு அதிசயம் செய்வார், விசுவாசத்தோடு கேட்கும்போது அற்புதம் செய்வார். முதல் காரியத்தை நாம் தியானிக்கலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசி கேட்போம். ஆதியாகமம் 16:11. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய்,
ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. கவனிங்கள், இங்க ஆகாரை பார்த்து தூதன் சொல்லுகிறது, கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் உனக்கு இஸ்மவேல், ஆமென், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அப்போ அங்கலாய்ப்பு என்றால் என்ன? கலக்கம், புலம்பல். ஒருவேளை கடந்த மாதம் ஒரு புலம்பலாக இருந்திருப்பீங்க, நீங்களே உட்காந்துருப்பீங்க, உங்களை அறியாமல் ஒரு புலம்பல் வந்து நேர்ந்திருக்கும். ஏதோ ஒரு கலக்கம் உங்கள் இருதயம் கலங்கி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் அங்கலாய்ப்பை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் தேடி வந்த இந்த இயேசு, நீ எந்த சூழ்நிலையிலும் தனித்திருக்கிற உன் அங்கலாய்ப்பின் சத்தத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ ஆகார்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? அலைகிறவள், அலைந்து திரிகிறவள், நிலைவரமாய் நிற்க முடியவில்லை, அவள் அலைந்து திரிகிறாள். காரணம், அவளுடைய வாழ்க்கையில் ஒரு அடிமைத்தனம் அவளுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் உன்னுடைய அங்கலாய்ப்பை கேட்டு உன் அலைச்சல்களெல்லாம் கர்த்தர் பார்த்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்கிறது, அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயா. இஸ்மவேல் என்றால் கர்த்தர் கேட்டார், கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்கிறார். யாரோ நான் எவ்வளோ பாரத்தோடு சொன்ன, யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் உன் அங்கலாய்ப்பின் சத்தத்தை ஆண்டவர் கேட்குறாரு. மற்றவர்களுக்கு அது கேட்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதுவும் கவலைப்படாத, நான் உன் அங்கலாய்ப்பின், உன் புலம்பலை, உன் கலங்கி கொண்டிருக்கிற உன் இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தையை நான் கேட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இவன் எங்கே அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாள்? வேதம் சொல்லுகிறது, சூருக்கு போகிற நீரூற்றண்டையில். பாருங்க, இப்போ சாராய் வீட்டுக்குள்ளே இருந்தா, அடிமையாக இருந்தவளை சாராய் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வைத்து அவளுக்கு ஒரு கணத்தை கொடுத்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, அடிமையாக இருந்தால் சாராய்க்கு தனக்கு அந்த பாக்கியம் இல்லை சொல்லிட்டு ஆகார் என்ன பண்ணா, சரி அழகாக இருக்கிறதால அடிமையாக இருக்கிற நமக்கு எல்லா சூழ்நிலை இருப்பார் சொல்லி தன்னை ஆபிரகாமோடு கூட என்ன பண்ணா, சேர்த்தா. இப்போ ஆகார் என்ன ஆயிடுச்சு? கர்த்தர் என்ன பண்ணார்? ஆசீர்வச்சார். ஆசீர்வச்ச உடனே ஆகார் எப்படி பார்க்க ஆரம்பிச்சா? வேதம் சொல்லுகிறது 4ஆம் வசனத்தில், அவளை அற்பமா எண்ணினான். இன்னைக்கு ஏன் உனக்கு இந்த அலைச்சல்? ஏன் உனக்கு ஒரு புலம்பல்? கர்த்தர் உனக்கு கொடுக்க ஆசீர்வாதம் கொடுக்கும் போது அதனை தாழ்மையோடு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு நீ நன்றியோடு இருந்திருப்பாயனால் இந்த அலைச்சல் வந்திருக்காது. அல்லேலூயா. அப்போ சாராய் நினைச்சிருக்கணும்ல, நான் அடிமையாக வந்தேன், அந்நிய ஸ்திரீ அந்த எனக்கு இந்த அம்மா ஆதரவு கொடுத்தாங்க, எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டாக்குனாங்க, எனக்கு ஒரு பெரிய கணத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லி அவளுக்கு நன்றி உள்ளவளாக இருந்திருக்கணும்ல. ஆனால் எப்படி பார்த்தா? சாராய அற்பமா எண்ணினாள். அல்லேலூயா. இப்போ சாராய் பாருங்க, இப்போ ரொம்ப கோவம் வந்துச்சு. இவ்வளோ நான் என்ன பண்ணேன், இவளால் எனக்கு ஒரு பாக்கியம் சந்ததி உண்டாகும் பார்த்தேன், இவன் அற்பமா எண்ணுகிறாள், இந்த அநியாயம் உமக்கு சுமரும் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறா, ஆபிரகாமோடு கூட முறையிடுகிறாள். நான் ஆபிரகாம் சொல்கிறா, அவன் உன்னிடத்தில் தான் இருக்கிற, உன் பார்வைக்கு நலமானபடி செய். அல்லேலூயா. இப்போ நலமானபடி செய்யணும்னா எப்படி? நலமானதை செஞ்ச ஆகாரு சாராய் இப்போ என்ன பண்ணா, ஃபுல் பவரோடு என்ன பண்ணா, அடிமைப்படி கடினமாய் நடத்தினாள். அல்லேலூயா. இப்போ கடினமாய் நடத்தும் போது ஆகார் சாராய் விட்டு என்ன பண்ணா, ஓடினா. ஒரே ஓட்டம், திரும்பி பார்க்காத ஓட்டம். அல்லேலூயா. இப்போ நீருற்றண்டைக்கு போகிறா. இப்போ கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். கவனிங்க, இங்க கர்த்தருடைய தூதன் கேட்கிறார், எங்கிருந்து வர, எங்க போற? அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் விசாரிக்கிற ஒரு ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் எங்கேருந்து வந்திருக்கிறம்மா? ரொம்ப நேரம் உட்காந்து வந்திருக்கிறியா? எந்த காரியத்தை குறித்து பேசிட்டு வந்திருக்கிற? இப்போ நீ திருப்பி எங்கே போக போகிற? அல்லேலூயா. இப்போ நீருற்றண்டைக்கு வந்திருக்கிறா, தனித்தவளாக வந்திருக்கிறா. வயிற்றில் பிள்ளை இருக்குது, கூட சாரா இல்லை, ஆபிரகாம் இல்லை. இனி வாழ்க்கையே முடித்து போகிற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறா. இங்கே தான் கர்த்தருடைய தூதன் கேட்குறான், நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? அல்லேலூயா.
அவருடைய வாழ்க்கையில் குறைவு இருக்கலாம், அவருடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவளை மறந்து போகவில்லை, அவளை கைவிடவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் சில ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம், தேவனை அறிந்து கொள்ளாத காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உன்னை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர். அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து. இப்போ ஆகார் ஒண்ணே, தூதன் என்ன கேட்குறாரு, இப்போ என்ன ஆண்டவர் என்ன சாராய் விட்டு அங்கே அனுப்பாம வேற ஒரு இடத்துல என்ன அனுப்ப போகிறாரு என்று அவன் நினைச்சிருப்பார். உண்மையா இல்லையா? ஆனால் அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கிரு. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ கர்த்தர் கருத்தில் அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. நீ அடங்கி இருக்காமல் அமர்ந்து இருக்காமல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீ கேட்டதை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா அதோடைய வேல்யூவேஷன் உனக்கு தெரியாது. ஏன் ஆண்டவர் மீண்டும் அங்கே நாச்சார் அண்டைக்கு போறாருன்னா அவருக்கு தெரியும் எப்போ ஆகாரம் கொண்டு வரணும். அல்லேலூயா. இப்போ அவள் சுய முயற்சியோடு வெளியே வருகிறாள். இப்போ ஆண்டவர் அவளுக்கு ஆலோசனை கொடுத்து திருப்பி அடங்கிரு. நீ நினைக்கிற நீ அங்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிற, அங்கே தான் நீ இருக்க வேண்டும். ஆமென். நீ ஒரு சபையில் இருக்கிறாய், ஒரு வீட்டில் இருக்கிறாய், வேலை செலுத்துற, சில வேலை நெருக்கம் இருக்கும், சோதனை இருக்கும். ஆனால் நீ அடங்கியிருந்து கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஆண்டவரை தெரிந்திருக்கிறேன், ஆராதிக்கிறேன், எல்லாம் நான் அறிந்திருந்தும் அது உன் முயற்சி அல்ல. ஆனால் ஆண்டவர் சில வேலையில் உன்னை பக்குவப்படுத்தி உன்னை ஆயத்தப்படுத்தி உன்னை உருவாக்குறாருன்னா நீ அங்கே அடங்கியிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நீ அனுபவத்துக்குள்ளே வரணுங்க. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அனுபவத்துக்குள்ளே வருகிறது. மத்தேயு 5:11 சொல்லுது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான பேரில் உங்களை பொய்யாய் சொல்வார்னால் நீ பாக்கியவான். நீ ஆண்டவரை தேடி வர, ஆண்டவரையே நம்பி வர, சில வேளை உன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது, ஒரு அவமானம் வருது, நிந்தை வருதுன்னா அது என் நிமித்தம் வந்தா நீ கவலைப்படாத. அல்லேலூயா. சந்தோஷப்பட்டு களி கூறு, பரலோகத்தில் உன் பலன் மிகுதியாக இருக்கும். இதுதாங்க சத்தியம். அல்லேலூயா. ஒருவேளை ஆகார் நினைத்திருப்பா, என்ன அந்த இடத்துல வேற இடம் மாற்றிருக்கலாமே. இல்லை, சில வேளை ஆண்டவர் உனக்கு ஒரு பக்கத்தை கொடுக்குறாரு. நீ அனுபவத்துக்குள்ளணும். கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ள கடந்து வரணும். சங்கீதம் 119:71 சொல்கிறது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுதுன்னா என்ன? பாடம் நடத்தும் போது எழுதுறதா? இல்லைங்க, அது ஒரு கற்றுக்கொள்ளுகிறது. அது உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்காது. அனுபவம் ரொம்ப உனக்குடைய வாழ்க்கையில் மாற்றும். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் மூலமாக இடரல் வரும், நெருக்கம் வரும், கஷ்டம் வரும், உபத்திரவம். அதை நீ சகிக்கும் போது, அங்கே நீ அடங்கி இருக்கும் போது, அங்கே நீ கூடி வரும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஈக்குவலாக இஸ்மவேலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது பூமிக்குரிய ஆசீர்வாதம். நீங்கள நானும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ அவள் அடங்கி இருந்தால், அமர்ந்திருந்தால், அல்லேலூயா, கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 37:20 உபத்திரவத்தின் குடியிலே யோசேப்பை போட்டார்கள். துஷ்ட மிருகம் வந்து இவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் பாருங்கள். இவனுடைய சொப்பனை எப்படி நிறைவேறும்? இவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும்? அல்லேலூயா. உலகம் எப்படி நிறைவேறும் சொல்லி உன்னை குடியில் போடலாம், உன்னை மூட வைக்கலாம். ஆனால் குடியிலிருந்து உன்னை ஏறி வர பண்ணுகிற தேவன் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஐயோ, குழியில் விழுந்துட்டேனே. என் கூட இருக்க சொந்த சகோதர குழியில் போட்டாங்களே. குழியில் போடுவாங்க தான். ஏன் தெரியுமா? நீ எகிப்தை ஆள வேண்டும். ஆமென். உனக்கு ஒரு ஆளுகை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு ஆயுசு நாட்களை வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு நல்ல ஒரு தேவ பலனை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நீ குழியில் போட்டுட்டாங்க, ஐயோ எனக்கு யாருமே இல்லை, முடிஞ்சு போச்சு. இல்லை, முடிந்து போனதை தொடக்க தான் ஆண்டவர் உன்னை நடத்துகிறார். அல்லேலூயா. நீங்கள் யோசிக்கலாம், எதுக்கு இந்த உபத்திரம்? ஏன் இந்த நிந்தை? உபத்திரம் நிந்தையும் உன்னை ஒரு மகிமைக்குள்ளே கொண்டு போகிற போது. இந்த உபத்திரப்படும் போதே இப்படி ஜெபம் பண்ணுற, இந்த உபத்திரப்படும் போதே நீ ஆண்டவர் இடத்துல போராடுற.
யாக்கோபு கூடாரவாசியாக இருக்கும்போது அம்மாவே சுற்றி நின்றார். அம்மா செய்கிற நல்ல டிஃபனும் லஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்தார்? கூடாரவாசியாக இருந்து தந்திரமுள்ளவனாக மாறிட்டார். என்னைக்கு அவர் தனித்தவனாய் மாறும்போது, என்னைக்கு பெற்றோரை விட்டு தேவன் நடத்துகிற சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது, அவன் தூக்கு நித்திரையும் அவன் கண்களுக்கு தூரமாக இருக்கும்போது, அப்போதான் ஒன்று அறிந்தான், கர்த்தரோடு போராடினான். அல்லேலூயா. உனக்குள்ள எப்போது நீ கர்த்தரை சந்திக்கிறாயோ, சொல்கிறேன், இந்த உபத்திரவம் நிந்தைகள் உன்னை ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வரும். சொந்த சகோதரர் சொன்னாங்க, எப்படி இந்த தரிசன நேரம் வரும்? அல்லேலூயா. எப்படி நீ ஆசீர்வாதமாக இருப்ப? இந்த உலகம் உன்னை எந்த குழியில் அமிழ்த்தவே முடியாது. இயேசுவை என்ன பண்ணாங்க? அவரை கல்லறையில் முத்திரை போட்டாங்களாம். அல்லேலூயா. அந்த முத்திரைக்கு 3 நாள் தான் வாரண்டி. அல்லேலூயா. ஏசு எல்லாம் வாரண்டி கேரண்டிலாம் உடைச்சின்னு வெளியே வந்தார் பார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எல்லா விதமான தடைகளை உடைக்கிறவர். அல்லேலூயா. அவர் அங்கலாய்ப்பின் இன்றைக்கு கண்ணீர், நாளைக்கு உனக்கு ஒரு களிப்பு இருக்க போகிறது. நாளைக்கு உனக்கு ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்க போகுது. நாளைக்கு உனக்கு ஒரு ஆரவாரம் இருக்க போகிறது. இது உனக்கு முடிவல்ல. தேவ சமூகத்தில் வர நீ பலன் அடைந்து கொண்டு இருக்கிறாய். தாவீது நெருக்கப்பட்ட உபத்திரவ குழியில் போனான். வர பலவானாய் மாறினான். சவுலோ வர பலவீனப்பட்டு போனான். அல்லேலூயா. ஆதியாகமம் 42:6. யோசேப்பு தேசத்துக்கு அதிபதியாய் இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தரையில விழுந்து அவனை வணங்கினார்கள். அல்லேலூயா. முன்னாடி சொன்னான் யோசேப்பு, நான் ஒரு சொப்பனத்தை கண்ட 11 பேரை வணங்குறீங்கப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னைக்கு எல்லாம் பரியாசம் பண்ணாங்க, அற்பமா என்னாங்க. ஆனா வார்த்தை நிறைவேறுகிறது. அல்லேலூயா. வேதம் பாருங்க, 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்தான். அல்லேலூயா. பாருங்க, யோசேப்போட வயது சென்றவர்கள், ஆனா யோசேப்பை கண்டுபிடிக்க முடியல. ஆனா யோசேப்பு பாருங்க, 8ஆம் வசனம் வாசிங்க. யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்து அவர்கள் அவனை அறியவில்லை. தேவனை அறியப்பட்டிருக்கிறவன் உலகத்தை அறிந்து கொள்ளுவான். உலகத்தை அறிந்தவர்கள் தேவனை அறிய முடியாது. அல்லேலூயா. வயசு 30. அல்லேலூயா. யோசேப்பு தன் சகோதரர்களை அறிந்தான். ஆகா, என்னை பரியாசம் பண்ணார்கள், என்னை குழியில் போட்டாங்க, வந்திருக்கிறவன் என் சகோதரர். ஆனால் யோசேப்பை அவர்கள் அறியவில்லை. காரணம், அவர் அறிகிற அறிவு இல்லை. யோசேப்பு அவன் புடமிடப்பட்டான், பொன்னாக விளங்கினான். உபத்திரவத்தில் பட்டான், அவன் என்ன பண்ணான்? கற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்ப தேவனை நீ அறிய எல்லா மனிதர்களையும் அறிந்து கொள்ளுவாய். இந்த மனித குணம் இப்படி தான்ப்பா, இவருடைய எண்ணங்கள் இப்படி, இவருடைய பேச்சு இப்படி. நீ அறிந்து கொண்டு நீ அவர்களோடு என்ன பண்ணுவாய்? அவர்களோடு எப்படி நீ சரியாக நீ வாழ முடியும்? ஆனால் உலகத்தை தேவனை அறியாதவர்கள் என்ன பண்ண முடியாது? எல்லாரோடையும் சமாதானமாக இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை 17:20. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்கள் பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். கவனிங்க, அங்கலாய்த்து பிள்ளையை வயிற்றுல வைத்துக் கொண்டு அங்கலாய்த்து கொண்டிருந்ததை கர்த்தர் கேட்டு, இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னன்னா, நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதிப்பேன், அவனை மிகவும் பலுக பெருக பண்ணுவேன், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. சொந்த ஆபிரகாம் கைவிட்டுட்டாரு, முதலாளி அம்மா சாராய் கைவிட்டுச்சு, ஆனா கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. வனாந்திரத்தில் நீருற்றண்டில் இருக்கிற அவளை சந்தித்து அவளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றால், ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற உன்னை கர்த்தர் எவ்வளவாய் உன்னை ஆசீர்வதிப்பார். அவருடைய சமூகத்தில், அவருடைய ஆலயத்தில், பிரகாரங்களில் இதோ சகோதரர் கூடி வருகிற அந்த கூடி வருதல் இருக்கிறவங்க உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? கர்த்தரை என்னை ஆசீர்வதிக்க போறார் சொல்றவங்களா விசுவாசிக்கல? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா.
ரெண்டாவது காரியம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவனும் அவன் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவன் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார். கவனிங்கள், இங்கே வந்து இங்கே பார்க்கும்போது இங்கே ஸ்திரீ வந்து லீதியாள். இந்த கவனிங்கள்ல லீதியாள் இந்த ஸ்திரீ என்ன பண்றா, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று வருந்தி கூப்பிட்டார். இப்போ வருந்தி என்றால் கெஞ்சி கூப்பிடுறார். அல்லேலூயா. யாருங்க அவள்? அவள் ஒரு துணி வியாபாரம் பண்ணுகிறவள். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் ரட்சிப்புக்கு தூரம், தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்துக்கு தூரம். ஆனால் வேதம் சொல்லுகிறது 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனம், ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்ப நீங்க ஆற்றின் அருகே வழக்கமாய் கூடி வந்திருக்கிற இடத்துல, ஜெபம் பண்ணுகிற இடத்துல அந்த லீதியாள் என்னும் ஸ்திரீ இருந்தாள். அன்பான சபையாரே, ஒரு தேவ ரட்சிப்பையும் தேவ சமூகத்தையும் அறியாத ஒரு ஸ்திரீ, அவள் தினந்தோறும் ஒரு கூலி வேலை, தினந்தோறும் ஒரு துணி விற்கிற ஒரு வியாபாரம் பண்ணுகிற அவளுக்குள்ளே வழக்கமாய் கூடி வருகிற ஒரு இடத்துல, ஜெபம் பண்ணுகிற இடத்துல என்ன பண்ணா, உட்கார்ந்து இருந்தால். நீ எங்க உட்கார்ந்து இருக்கிற? இந்த மே மாதத்தில் நீங்க கேட்டுக்கொள்வதை கர்த்தர் உங்களுக்கு செய்யணும்னா நீ எங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. உங்கள் இருதயத்தை தொட்டுங்க. நான் எங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறேன்? நான் எங்க உட்கார்ந்து இருக்கிறேன்? ஜெபம் பண்ணுகிற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன்னா, ஜெபிக்காத ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன்னா, நீ ஆண்டவர் இருக்கிற இடத்துல உட்கார்ந்தினா கர்த்தர் என்ன செய்வார்? உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். அல்லேலூயா. அவருக்கு பிரியமில்லாத, அவர் இருக்கக்கூடாத இடத்துல நீ உட்கார்ந்து இருப்பாயேன்னா அங்கே ஆண்டவரால் ஒரு அற்புதமாக அதிசயம் செய்ய முடியாது. அல்லேலூயா. நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடம் ரொம்ப முக்கியம். அப்போ இங்கே வசனம் சொல்லுது, வழக்கமாக. இன்னைக்கு வழக்கமாய் உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணுகிற ஒரு இடம் இருக்கிறதா? இல்லை இடம் இல்லை, இடத்தை தேடி நான் வருகிறீங்களா? இல்லை ஐயா, மாதத்துக்கு ஒரு முறை வரையா, வாரத்துக்கு ஒரு முறை வரையா? அல்லேலூயா. இல்லை, வழக்கமாய் நீ கூடுகிற இடத்துல கர்த்தர் அங்கே வருவார். ஒருவேளை நீங்கள் காலையில் கூடலாம். காலை ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இன்னைக்கு நிறைய பேர் 24 மணி நேரத்தில் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க? நான் ஜெபம் பண்ணி விட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 24 மணி நேரத்தில் அரை மணி நேரம் 10 நிமிஷம் பேசிட்டு நீ இவ்வளோ திருப்தி அடைந்து கொண்டு இருக்கிறாயே, சத்துரு எப்போதும் உன்னை விழுங்கலான வகை தேடி திரிகிறானே. அல்லேலூயா. உன் மகனோ மகளோ அரை மணி நேரம் ஒரு நாள் உன்னிடத்துல பேசினா உனக்கு சந்தோஷமா இருக்குமா? அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல பேசுவதற்கு வழக்கமாய் ஆண்டவர் எங்க பண்ணா? கெத்செமனே தோட்டத்தில் வர்றாரு. அல்லேலூயா. இங்க ஒரு தோட்டம் உனக்குள்ள இருக்கிறது. இங்க ஆண்டவர் உன்னோட பேசுகிறதுக்கு ஒரு இடம் இருக்கிறது. அல்லேலூயா. பகலின் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் ஆதாமோடு பேச வர்றாரு. ஆண்டவரோடு பேசுவதற்கு யாருக்கு பிடிக்காது? இப்போ ஆதாமோடு வழக்கமாய் ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ண? குளிர்ச்சியான வேலையில் பேச வராரு. ஏன்னா மனுஷன் ஒருத்தனை உண்டாக்குனார், இவன் தனியாக இருக்கிறான்னு இன்னொரு துணையை உண்டாக்குனார். அல்லேலூயா. பிரச்சனை என்ன தெரியுமா? துணையாக இருக்கிற உண்டாக்குனார். இப்போ துணை தான் பிரச்சனை. இந்த துணை பிரச்சனை, அந்த துணை பிரச்சனை. அல்லேலூயா. நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிங்க, 2 துணை மாற்றி மாற்றி தான் பிரச்சனை. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பிசாசை பார்த்தோன்னா ஆண்டவர் இவனோட அதிகமாக பேசுகிறாரு. முதல்ல என்ன பண்ணணும்? இந்த உறவை கட் பண்ணணும். அல்லேலூயா. உறவை கட் பண்ணணும்னு ஆமென். இயேசு கர்த்தர் கூப்பிடும் போது தோ இருக்கிற ஆண்டவரே சொல்ற ஆதாமு இப்போ எங்க போய் ஒளிஞ்சிக்கணும்? ஜீவ விருட்சத்தின் இலைகளில் போய் ஒளிஞ்சிக்கணும். அல்லேலூயா. அவன் நிர்வாணத்தை அந்த இலைகள் மூட முடியுமா? வெயிலின் உஷ்ணப்படும் போது விலைகள் பட்டு போய்விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒளிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். ஆண்டவரோட நீ பேச நீ தவற விடும்போது நீ எங்க பண்ணா? ஒளிந்து கொண்டு இருப்பாய். நீ ஆண்டவரோட எப்போ பேச பேச கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இங்கு பாருங்க, அவள் உட்கார்ந்து இருக்கிற இடம் வழக்கமான ஒரு இடம்.
ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் கேட்குற ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்யணும்னா, நான் கெஞ்சி கேட்குறேன், உனக்கு ஒரு அதிசயம் செய்யணும், நீ உட்கார்ந்துருக்கிற இடம் ரொம்ப முக்கியமானது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:1. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். கவனிங்கள், பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். நீ வரும்போது உனக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு மனம் ரொம்ப முக்கியங்க. இந்த கடைசி நாட்கள் அந்த ஒரு மனத்தை பிசாசு கெடுக்கிறோம். ஆனால் ஒருமனப்பட்டு அவர்கள் ஓரிடத்தில் வரும்போது 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. நீ இங்கே உட்கார்ந்து பழகிட்டினா நீ வீட்டிலே உட்கார ஆரம்பிச்சிடுவ. நீ வீட்டில் உட்கார ஆரம்பிச்சுன்னா ஒரு பலத்த காற்று, அக்கினிமன நாவு, பிரிந்திருக்கிற நாவுகள் உண்மையில் அமர்ந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த வீட்டை நிரப்பப்பட்டதான். அந்த வீடு கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டா, வல்லமையினால் நிரப்பப்பட்டா. அல்லேலூயா. அந்த தேசத்தாரெல்லாம் வந்து பார்க்குறாங்க, பிரமித்து அடைக்கிறாங்க. என்னையா இவங்க எப்படி இருந்த சீஷர்கள் இப்படி ஆயிட்டாங்கப்பா, உங்களை பார்த்து பிரமிப்பு அடையணும். எங்கேயோ உட்கார்ந்து இருப்பாங்க, இப்போ உட்கார்ந்து இருக்கிற இடம், அவங்க வார்த்தைகள், அவங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு மாறி இருக்கிறது. இன்னைக்கு அந்த லீதியாருடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? ஆமென். உலக பிரகாரமாக. ஆமென். பாருங்க, அவருடைய எதை வணங்கி இருந்தா தெரியல. அவருடைய வாழ்க்கையில் பாருங்க, கடவுளை அறியாதுள்ள இருந்தா, ஆனால் உட்கார்ந்த இடம், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது கர்த்தருடைய இருதயத்தை திறந்தார். நீ தேவ சமூகத்தில் வரும்போது உன் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் உட்காருதலையும் உன் எழுந்திருக்கலையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன் வீட்டை ஆசீர்வதிக்கணும்னா நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் தேவ சமூகத்தில் உட்காரிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு இங்கே அவ பார்த்தீங்கன்னா கெஞ்சி கூப்பிட்றா பாருங்க. அல்லேலூயா. சொல்கிறா, என்ன சொல்கிறான்னா, வசனம் சொல்கிறது, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் எண்ணினா, உங்கள் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய பிள்ளைகள் உன் வீட்டுக்குள்ளே வந்து ஜெபிக்க வேண்டும். அவ கெஞ்சுறா பாருங்க. அந்த வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு கூடி வரவு, ஒரு தேவ மனுஷ தேவ பிள்ளைகள் வருவதற்கு நீ ஏக்கமோ வாஞ்சை இல்லை வேண்டால் உன் வீட்டுள்ள கர்த்தர் பெரிய அதிசயத்தை செய்ய முடியாது. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு ஸ்திரியை காட்டுகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 4:8. 2 ராஜாக்கள் 4:8. பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜன பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜன பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். கவனிங்க, இங்க நிறைய ஸ்திரியை பார்க்கிறோம். ஒரு குடும்ப ஸ்திரியை பார்க்கிறோம், குணசாலியான ஸ்திரியை பார்க்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரியை பார்க்கிறோம். இந்த ஸ்திரீக்கு பேர் என்ன? என்ன ஸ்திரீ? கனம் பொருந்திய. கனம் பொருந்திய என்ன அர்த்தம்? கனப்படுத்துகிற ஸ்திரீ. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அது பெரிய விஷயங்க உங்களுக்குள்ள. அப்போ நீ கர்த்தரை சரியாக கனப்படுத்தினா எல்லாரையும் கனப்படுத்துவாய். ஒரு வீட்டுக்குள்ளே போனவனே என்ன பண்ணணும்? முதல்ல என்ன பண்ணணும்? ஆமென். என்ன பண்ணுங்க? தண்ணி குடிங்க. டீ சாப்பிட்றீங்களா? அல்லேலூயா. சோத்திரம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிற. அதை பார்த்தவன அவன் மிரண்டு போயிடணும். ஐயோ, இது வரைக்கும் நான் யாருக்கும் தண்ணியை குத்துதில்லை, டீயை குத்துதில்லை. அல்லேலூயா. நீ கொடுக்குறியே இல்லையா, நீ சொல்லிப்பார், செஞ்சுப்பார், அவங்கள ஒரு கனப்படுத்திப்பார். அவங்களுக்கு ஆகா, இதெல்லாம் நான் கற்றுக்க வேண்டிய விஷயம். அல்லேலூயா. வருந்தி கூப்பிடுகிறா. ஏன்னா அவங்க கனவிடத்தில் சொல்றா, நம்மிடத்தில் வருகிறவர் ஒரு பரிசுத்தமுள்ள தேவ மனுஷன். அல்லேலூயா. வேதம் சொல்றது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்ட பண்ணுகிறவர்களை நான் கனவீனப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நீ கனப்படுத்தும் போது, ஆண்டவரை நீ முதல் தரம் வைக்கும் போது எல்லாரையும் நீ கனப்படுத்த ஆண்டவரை உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீ கனப்படுத்துகளோடு கூட நீ ஃபெல்லோஷிப் வைக்கும் போது, கனப்படுத்தலோடு நீ ஐக்கியமா இருக்கும் போது, தேவனுக்கு பயப்பட பிள்ளைகளோடு நீ பயப்படும் போது, உனக்கு சோத்திரம் பண்ண கையை தூக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. பார்க்கும் போது ஒரு கனம்.
அல்லேலூயா. அப்படி உனக்குள்ள உண்மையான ஒரு கனம் வெளிப்படும் போது அது அநேகருக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாமஸ் ஐயாலாம் பாருங்கள், சாம் சுந்தர ஐயாலாம் பாருங்கள், அவங்களாம் கிட்ட நிறையா அவ்வளோ ஒரு கனமாக பேசுவாங்க. அல்லேலூயா. ஜெரோமியா கிட்டலாம் நாங்களாம் அவருக்கு கீழே இருக்கிற வளர்ந்தவங்க சொல்ல என்ன பாஸ்டர்னுவார். அல்லேலூயா. அவ்வளோ ஒரு கனம். அப்படி பாட்டுங்க அவங்க நடந்து போகும்போது அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கற்றுக்கொள்ளுகிற காரியம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எவ்வளோக்கு எவ்வளோ நீ கனப்படுத்தும் போது அப்போ மற்றவரை நீ என்ன பண்ணுவேன்? கனப்படுத்து. அவங்களுக்கு என்ன கனப்படுது, அவங்க என்ன கனவு, அப்படி ஒரு எண்ணம் உனக்குள்ளே வரவே கூடாது. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் 10ஆம் வசனம் வாசிங்க. நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்துவிளக்கையும் வைப்போம், அவர் நம்மிடத்தில் வரும்பொழுது அங்கே தங்கலாம் என்றால். கவனிங்க, அவ வீட்டில் இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அறை இல்லை. ஆனால் அவ கனப்படுத்த ஆரம்பிக்கும் போது அந்த வீட்டில் ஒரு ஜெப அறை வந்துச்சு. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் ஒரு ரூமே இல்லைன்னா கூட ஒரு ஸ்க்ரீனை போட்டு ஒரு அறையை ஏற்படுத்து. இன்னைக்கு ஏதோ பாருங்கள், தேவனை அறியாத ஜனங்க போயிட்டு அதுக்கு ஒரு சாமி ரூம்னு வைக்கிறாங்கல்ல. நம்ம சாமி உனக்காக ஜீவனையே கொடுத்த சாமி ஆச்சே. அல்லேலூயா. ஏன் அதுக்கு ஒரு அறை, ஒரு சின்ன ஒரு ஸ்கிரீன், அதுக்கு ஒரு இடத்த நீ ஏற்படுத்தி கர்த்தர் அந்த இடத்த என்ன பண்ணுவார்? கனப்படுத்துவார். அந்த இடத்த ஆசீர்வதிப்பார், அந்த வருமானத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இங்கே பாருங்க, அவளுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ரூம் இல்லை. வேதம் சொல்லுது மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறைய வீட்டை கட்டுவோமோ. ஏன்னா நம்மிடத்தில் வந்திருக்கிறவர் பரிசுத்தவான். ஒரு பரிசுத்தவானை கனப்படுத்தினா கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள அற்புதம் செய்ய ஆரம்பிச்சார். அல்லேலூயா. அதே அறைக்குள்ள அவருடைய மகன் இறந்து போனோம். அதே அறைக்குள்ள அந்த மகனை வைக்கும்போது எலிசா வந்து மரித்தவன் அந்த மகனை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். யாருக்கு தெரியுங்க? நீ எதாச்சியா கனப்படுத்தும் போது அந்த அறையில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. அந்த வீட்டு அறையில் என்னென்ன செஞ்சான்? கட்டில், மேஜை, நாற்காலி, குத்துவிளக்கு. அல்லேலூயா. அப்ப கட்டில் எதை காட்டுகிறது? யோபு 7:13 ஆறுதல். கட்டில் வைக்கும் போது என்ன வந்தாங்க? அப்பா இந்த இடுப்பு வலி கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. அல்லேலூயா. கட்டில் ஒரு ஆறுதலை உண்டாக்குறது. மேஜை எதை? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ சமூகத்தின் அப்பம். அன்னைதான் சமாரிய ஸ்திரீ சொல்றா, மேஜில் விழும் துணிக்கைகளை இந்த நாய்கள் தின்னுமே. கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்போ உன்னுடைய அறையில் என்ன இருக்க வேண்டும்? ஆறுதல், நம்பிக்கையுள்ள வார்த்தை இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது மேஜை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய காரியம் உன்னுடைய இருக்க வேண்டும். நாற்காலி எதை காட்டுகிறது? அப்போஸ்தலர் 7:49 சிங்காசனம், வானம் எனக்கு பூமி. அப்போ வானம் என்கிற சிங்காசனம். அப்ப நாற்காலி என்று சொல்லும்போது வானம் திறக்கப்பட்ட அனுபவம், அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கக்கூடிய வானம் என்கிற சிங்காசனம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எலியாவின் காலத்தில் வானம் அடைக்கப்பட்டது, தேசத்தில் பஞ்சம் உண்டானது. கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள உண்டான பஞ்சத்தை நீக்கி கர்த்தர் உன் வீட்டை ஆசீர்வதிப்பார். குத்து விளக்கு. அல்லேலூயா. குத்து விளக்கு எதை காட்டுகிறது? அபிஷேகம். அந்த குத்து விளக்குல என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? உன் வீட்டுக்குள்ள எப்போதும் அபிஷேக நிறைவு, ஆவி நிறைவு உன் வீட்டுக்குள்ள இருக்கணும். ஒரு நாளும் அபிஷேகம் அந்நிய பாஷை பேசாத அனுபவம் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. மோளம் தட்டினா தான் அந்நிய பாஷை இல்லை, உனக்குள்ள மோளம் தட்டாமே அந்நிய பாஷை வரணும். ஆவி நிறைவு வரணும். நன்றி உள்ள இருதயம் உனக்குள்ள வரணும். ஆவியானவர் அங்கே நிரப்பினார்னா அங்கே தேவையில்லாத காரியம் கூடாரத்தை விட்டு விலகி ஓடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை பார்த்தார் எலிசா, ஆஹா இது வரைக்கும் என்ன இப்படி யாரும் கனம் பண்ணலையா? அல்லேலூயா. இப்போ எலிசாவுக்கு அவளுக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு தெரியாது. ஆனால் அவளை கனப்படுத்தின போது அந்த எலிசாவோட உள்ள என்ன ஆச்சு? வாசிங்கள் 13ஆம் வசனம் வாசிங்க. அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடு எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலாவது சேனாதிபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய். கவனிங்க, தன் பிள்ளை இல்லைங்க, ஆனா நான் சுகமாய் இருக்கிறேன்னு சொல்றேன். அல்லேலூயா. ஆனா எலிசா விடுற மாதிரி இல்லை, நான் உனக்கு எதையாவது செய்யணும். அல்லேலூயா. கேயாசி பார்த்து கேட்குறான், இன்னும் இல்லை இடத்துல. ஐயா அவளுக்கு குழந்தை இல்லையா? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவ குழந்தைய கேட்கல,
அப்ப வேற எந்த ஆசீர்வாதம்? நான் நல்லா இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன் இல்ல, நீ செய்த கணம் நான் ஆண்டவரிடத்துல பேசி உனக்கு ஒரு கணத்தை உண்டாக்க வேண்டும். உன் தேவைகளை நீ கேட்கிறியே, நீ ஆண்டவரை கனப்படுத்துறியா? உன் வருமானத்தில் கனப்படுத்துகிறியா? உன்னுடைய தேவைகளில், உன்னுடைய ஊழியத்தில், உன் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய ஜெபத்தில், தேடுறதுல கனப்படுத்துகிறியா? நீ அதை கனப்படுத்தினா ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். இங்க வாசிங்கள் 16 வசனம் வாசிங்க. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசி அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியில நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்தில், ஒரு பிராண உற்பத்தி காலகட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகி என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொன்னீங்க. அவன் சொன்னதுபடியே 17 வசனத்துல அவள் ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நீ கனப்படுத்தினா உனக்கு என்ன தேவை, எதற்காக நீ புலம்புற, எதுக்கு நீ அங்கலாய்க்கிற, எதுக்கு நீ கேட்கிற, கர்த்தர் அதை சரியாக உனக்கு செய்வார். அல்லேலூயா. அவள் கெஞ்சுதலை கேட்டு கர்த்தர் அதிசயம் செய்தார். 3வது காரியத்தை நான் சொல்லி சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். மார்க் 11 அதிகாரம் 24 வசனம். மார்க் 11:24. மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். விசுவாசத்தோடு கேட்கும்போது அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. அல்லேலூயா. ஐயா, நான் ஜெபம் பண்ணே தான் இருக்கிறேன், எதையும் நான் பெற்றுக்கொள்ள முடியலையா? உன் ஜெபத்தில் என்ன இல்லை? ஜெபத்தில் என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ஜெபத்தில் கேட்குற, வெளியே வாசலில் வந்தோன்னே என்ன சொல்ற? எனக்கு அது நடக்காதுன்ற. அல்லேலூயா. உன் வாயிலே என்ன இருக்குது? அல்லேலூயா. ஜெபத்தில் சொல்ற, எனக்கு கிடைச்சுதான் ஆகணும், எனக்கு கொடுத்து தான் ஆகணும் அழுவுற. ஆனால் வாசல் வெளியே போனோன்னு, வீட்டுக்குள்ளே போனோன்னு என்ன சொல்ற? இதெல்லாம் கிடைக்காது, இதெல்லாம் முடியாது. உன்னை பல பேர் முடியாது, நடக்காது சொல்லுகிறவர்களுக்கு நீ செவி கொடுக்காத. ஆமென். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பாரு. அப்போ உன் ஜெபத்தில் எப்படி இருக்கணும்? நானும் ஜெபம் பண்றேன், 1 மணி நேரம் பண்றேன், 5 மணி நேரம் பண்றேன். உன் ஜெபத்தில் என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குதா? அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் வருவதெல்லாம் பாவம். அப்போ ஜெபத்தில் என்ன இருக்கணும்னா விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் 100 வயது இருந்தான். சாரா என்ன வயது? 90 வயது. அதுக்குன்னு அவங்க முட்டி போட்டு, ஆண்டவரே நீ சொன்னது அழுது புரண்டு இருந்தாங்களா? விசுவாசித்தாங்க. கர்த்தர் அந்த விசுவாசத்தை கிரியை செய்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம். அல்லேலூயா. அப்ப கிரியைனா என்ன? கிரியைனா என்ன? விசுவாசனை நம்புறது. கிரியைனா உனக்கு வருகிற எல்லா சோதனையிலையும் அதை அவிசுவாசத்தெல்லாம் அவாய்ட் பண்ற. அல்லேலூயா. உன் மனுஷத்தில் வருவாங்க, இதெல்லாம் லாசர் என்ன பண்ணிட்டாரு? மரிச்சிட்டாரு. அப்போ இயேசு வரும்போது கூட இருக்குன்னு என்ன சொன்னாங்க? முன்னாடியே வந்திருக்கலாமே, இவ்வளோ நேசிச்சாரு, இந்த குடும்பத்தை இப்படி பண்ண. ஆண்டவர் என்ன தான் பண்ணுறாரு? இவனை நான் எழுப்ப போறேன்றாரு. ஆனால் அவிசுவாசம் என்ன பண்ணுது? சுத்து போடுது. அல்லேலூயா. இது முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆனால் எல்லா அவிசுவாசத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார்? இப்போ 12 வயசுள்ள ஒரு மகளை எழுப்ப போகிறாரு. வீட்டுக்குள்ளே போனது எல்லாரையுமே உள்ளே வச்சிருந்தாரு. யாரெல்லாம் நம்பாதவங்களாம் வெளியே அனுப்பிச்சிட்டார். அல்லேலூயா. சீஷர்கள் 3 பேரையும் பெற்றோரை உள்ள வைத்து அந்த பிள்ளையை எழுந்துரு என்று சொன்னார். அல்லேலூயா. மத்தேயு 6:7 வாசிங்க. மத்தேயு 6:7 வாசிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். உங்கள் ஜெபத்தில் வீண் வார்த்தை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த மே மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தையானது உங்களிடத்தில் சொல்லுகிறது என்னவென்றால், உன் ஜெபத்தில் வீண் வார்த்தை இருக்கக்கூடாது. சொன்ன வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லினுக்காத. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உணர்ந்து சொல்லு, விசுவாசி சொல்லு, நம்பிக்கையோடு சொல்லு. அந்த வார்த்தையை அங்கீகரித்து நீ கேட்டுக்கொள்ளுகிறதை கர்த்தர் உனக்கு செய்வார். அல்லேலூயா.
ஏதோ வசனம் சொன்னா பரவாயில்ல, ஆண்டவரே உன் உள்ளத்துல போடாததெல்லாம் வசனத்தை போட்டு ஜெபம் பண்ணாது. மனுஷர் பார்க்கிற ஜெபம் உனக்குள்ள இருக்கக்கூடாது. கர்த்தர் அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் உனக்கு வெளியரங்கமா பலன் அளிக்கணும். உள்ளத்திலிருந்து ஜெபம் பண்ணு. என்ன இருக்கிறத உள்ளத்திலிருந்து ஜெபம் பண்ணு. இன்னும் எத்தனை வருஷமா என்ன பண்ணுவ? வீணான ஜெபத்தை பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லாமல் எப்படி நம்ம இருக்கிறோம்? அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தில் கருத்தாக இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசம் இருக்கணும். அந்த ஜெபத்தை மற்றவர்களுக்கு ஊன்ற கட்டப்படணும். அல்லேலூயா. எல்லா வசனம் தெரியுதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணாத. ஆண்டவர் உனக்கு உணர்த்துறார், அந்த ஜெபத்தை வசனத்தை சொல்லி பண்ணு. இல்லை வசனமே இல்லைனாலும் நீ கருத்தோடு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாருங்க, விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் கேட்டுக்கொள்வதை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்க பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வார்த்தை எப்படி இருக்கணும்? விசுவாசிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கணும், விசுவாசிக்கக்கூடிய ஒரு பாடலா இருக்கணும், விசுவாசிக்கக்கூடிய ஒரு சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. இங்க பர்னபாவும் பவுலும் விசுவாசிக்கத்தக்க வார்த்தையை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு சபையாரு, இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் கேட்டுக்கொள்வதை கர்த்தர் உனக்கு சொல்ல வேண்டும் என்றார். ஒரு விசுவாசம் இருக்கணும், விசுவாசத்தின் கிரியை இருக்கணும். நீ அப்படி கிரியையோடு ஜெபம் பண்ணுவாய்னா கர்த்தர் அங்கே ஒரு கிரியை செய்வார், அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இங்க பாருங்க, பவுலும் பர்னபாவும் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள், அதே அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கவனிங்கள். இங்கே தாயின் வயிற்றில் நடக்க முடியாத ஒன்றை கொண்டு வருகிறார்கள். இப்ப பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பிரசங்க ஆவியின் வல்லமை நான் நிறைந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்ப பவுல் நிறைந்து ஜனங்களை பார்க்கிறார். அநேக ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு வாலிபன் எப்படி கேட்டுக்கொண்டார்? ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டு என்பதை அவனுக்குள்ள பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, பிரசங்கம் பண்ணியிருக்கேன்னா இப்போ பார்த்துன்னு இருக்கிறேன், யார் யார் எப்படி கேட்டுன்னு இருக்கிறீங்கன்னு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பார்க்குறதுக்கு மாத்திரம் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்த்துன்னு இருக்கிறார். அல்லேலூயா. உன் கண் எங்கே போகுது, கடிகாரத்தை போதா, அங்கே போதா, இங்கே போதா, ஆண்டவர் பார்த்துன்னு இருக்கிறாரு. ஆனால் வார்த்தை வரும்போதே நீ விசுவாசிக்கும் போது பாருங்க, பவுல் அப்படியே ஆவியில நிறைஞ்சு பேசினுக்கிறாரு. ஆனால் நீங்கள் 10ஆம் வசனம் வாசிங்க. நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உடனே குதித்து எழுந்தான். அல்லேலூயா. முடியாமல் எழுந்து நடக்க முடியாத உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் வார்த்தை விசுவாசத்தோடு நிரப்பப்பட்டு வருகிறது. அவனால எழுந்திருக்க முடியவில்லை, ஆனால் விசுவாசம் அவனை தூக்கிவிட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை தூக்கிவிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் வார்த்தை 38 வருஷமாய் குளத்தின் அருகே ஒருவராலும் உதவி செய்ய முடியாமல் இருந்தான். ஆனால் விசுவாசம் அவனை தூக்கி நிறுத்தியது. அல்லேலூயா. அவன் சொன்னான், இந்த குளத்தில் என்னை தூக்கி கொண்டு போவதுக்கு ஒருவரும் இல்லை, ஆனால் விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்குது. ஏசு பார்த்தாரு, இப்படியே இவனை விட்டு போயிட்டானா இவன் குளத்தின் அருகே செத்துருவான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அவனை மறிக்க விடவில்லை, அவனை எழுப்பி விட்டார். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் உனக்குள்ள ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறார். ஆமென். உன் ஜெபம் எப்படி இருக்கணும்? விசுவாசம், இயேசு மேல் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையோடு உள்ள ஜெபமாக இருக்கணும். என் ஆண்டவர் எனக்கு செய்வார். ஆமென். எனக்கு ஒரு அற்புதம் இந்த மாதம் செய்வார், ஒரு அற்புதம் செய்வார். நீ வெறுமனே வீணான வார்த்தை ஜெபம் கொண்டு நேரத்தை நாட்களை வீணாக்கி கொண்டிருக்காது. உன் ஜெபத்தில், உன் வார்த்தையில், உனக்குள்ள இருக்கிற பாடல் வரிகளுக்குள்ளே ஒரு விசுவாசம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உன் விசுவாசத்தை மூழ்கடிக்கக்கூடிய மனிதர் இருப்பார்கள், அவர்களுடைய காதுகளுக்கு நீ செவி கொடுக்காத. உன் செவிகள், உன் இருதயெல்லாம் உன் விசுவாசத்தை கனம் பண்ணுகிற கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் இந்த மாதத்தில் நீ எதிர்பார்த்திருக்கிற அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஓயா, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. இந்த மே மாதத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் எதெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தார்
நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நீங்கள் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறது என்பது ஒன்றாயிருக்கிறோம். நாங்கள் ஒன்றாயிருக்கிறது போல நீங்களும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று இயேசு வேண்டிக் கொள்ளுகிறார். நாம் ஒன்றாயிருக்கும் போது, நாம் நிலைத்திருக்கும் போது, நீங்கள் கேட்டுக்கொள்வது ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த நீரூற்றண்டில் இருக்கிற அந்த ஆகாரின் அங்கலாய்ப்பை கேட்டு கர்த்தர் ஆசீர்வதித்தார். கெஞ்சுதலை கேட்டு, இந்த லீதியால் கெஞ்சுதலை கேட்டு அதிசயம் செய்தார். ஓ ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்த வாலிபன் கேட்கும்போது கர்த்தர் அற்புதம் செய்தார். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் கண்கள் காணப்போகிறது. நீங்கள் கேட்டுக்கொள்வதை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக இருக்க ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரப்பா. அங்கே கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆண்டவர் உம்மிடத்தில் கேட்கக்கூடியதை அறிந்து ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை உம்மிடத்தில் அப்பா எப்படி கேட்க வேண்டும் என்பதை இன்னும் உணர்ந்து கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் சபையாரை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, யூடியூபின் வாயிலாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா கனத்தையும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.